ஹலோ டியூட்ஸ், இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான ரொம்ப க்ரியேட்டிவான ஃபோட்டோவை எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுமே இல்லாமல் நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்லேயே எடிட் பண்ணிக்க முடியும். எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ரொம்பவே சிம்பிள் தான் எடிட் பண்ணுறது. அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது உங்களின் நண்பன் விஜய். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா மெட்டா ஏஐக்கான ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ் டைப் பண்ணுற சர்ச் பாரோட பக்கத்தில் கேமரா அக்சஸ் பண்ணுற ஒரு லோகோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ண வேண்டிய உங்கள் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸோட கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு கீழே ஆஸ்கே கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரெஸ் கலர் சேஞ்சுன்னு தான் டைப் பண்ணுறேன். சும்மா உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் ப்ளூன்னு சும்மா டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் என்டர் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணிக்கோங்க. அவுட்புட் நமக்கு சூப்பராகவே வந்திருக்கு. போன ஃபோட்டோவுக்கும் இந்த ஃபோட்டோக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். ரெட் கலர் வந்து ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்டைல் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணனா, அதாவது சாரியாவோ இல்லை மாடர்ன் ட்ரெஸ்ஸாவோ சேஞ்ச் பண்ணனா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் அதே கேமரா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜை இம்போர்ட் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் டு சாரின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா அவுட்புட் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணிக்கோங்க. அவுட்புட் நமக்கு சூப்பராகவே வந்திருக்கு. இந்த அவுட்புட்டை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு 3 டாட் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோ உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் கூட நம்மளால் ரொம்பவே சூப்பராக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கும் சேம் அந்த கேமரா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ண வேண்டிய இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டு சேஞ்சு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணணுமோ அதுக்கு அகேன்ஸ்டான ப்ராம்ப்டை நீங்கள் டைப் பண்ணால் போதும். நான் உங்களுக்கு சிம்பிளாகவே ஒன்று சொல்கிறேன். ஸோ ஒரு நேச்சுரலான பேக்ரவுண்ட் வேணும்னு சும்மா டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா அவுட்புட் இப்போ நமக்கு சீக்கிரமே வந்துடும். பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகி ஒரு சூப்பரான நேச்சுரல் பேக்ரவுண்டு நமக்கு வந்திருக்கு. இந்த ஃபோட்டோவை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்கல 3 டாட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு நீங்கள் தேர்ட் பார்ட்டி எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்லேயே சூப்பராக உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.